ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு சாப்டர்ல நம்ம பார்க்க போகிறது ஹீலிங் எப்படி ஆகுதுன்னு. ஹவு ஹீலிங் ஹேப்பன்ஸ், தட்ஸ் தி சாப்டர் நேம். ஹீலிங்னா என்ன? ஃபஸ்ட்டு ஹீலிங்னா என்னன்னு புரிஞ்சாதான் நமக்கு ஹீல் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற டவுட்டை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஹீலிங்னா என்ன அப்படின்னு சொன்னான்னா ஹோல் ஆகுது, அதாவது ஃபுல்லாக ஆகிறதுன்னு அர்த்தம். ஸோ ஹீல் இல்லாத ஸ்டேட்டை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லேக் ஸ்டேட் ஆர் டிசீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். டிசீஸ்னால் என்ன? மைண்டும் பாடியும் வென் இட் இஸ் நாட் அட் ஈஸ் நம்ம அதை டிசீஸ் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அதாவது மைண்டும் பாடியும் ஒரே குறிக்கோளை நோக்கி போகாமல் ரெண்டு வேறு வேறு குறிக்கோளை நோக்கி போகிறாப்புல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே டிசோசியேஷன், அதாவது பிரிவு வருது. அந்த பிரிவு வந்ததுன்னா அதுக்குள்ளே என்ன வரும்னா நோய் வரும். ஸோ மனசும் உடம்பும் ஒன்றி ஒரே செயல்பாடை நோக்கி போகும்போது அதுக்குள்ளே டிசீஸ் வரவே வராது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? மனசும் உடம்பும் சேர்ந்து ஒரே குறிக்கோளை நோக்கி தான் போகுது அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய டீப் டிசைரை பற்றி யோசிக்கும் போது நமக்கு ஈஸியாக புரியும். அதாவது மனசு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஆசைப்படுது. எப்படி ஆசைப்படுது? யாரோ போயிட்டு வந்திருக்காங்க, இல்லை ஏதோ பிக்சரை பார்த்துருக்கோம், அது பார்த்தா அப்படி வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு டிசையர் என்ன சொல்லுதுன்னா நானும் போகணும் அதுக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே, உடம்பு என்ன செய்யுது? சரி போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதே மனசும் உடம்பும் சேர்ந்து என்ன டிசிஷன் எடுக்குது? ஐயோ இப்போ போக முடியாது, ஆஃபீஸ் இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிடுறோம். அந்த உடம்பு என்ன செய்யும்னா இந்த டீப் டிசைர் அப்புறம் ஞாபகப்படுத்தும். நம்ம போகலான்னு நினச்சோமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொடுக்கவே இல்லையே, எப்போ போவ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசோடைய வாய்ஸை இந்த வெளி மனசோட வாய்ஸோட கேட்கும். ஸோ ரெண்டு மைண்ட் வாய்ஸ் எப்போவுமே நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கும் உள்ள இன்டர்னலாக. என்னென்னா அப்படின்னா கான்ஷியஸ் மைண்ட் வாய்ஸ் அண்ட் த சப்கான்ஷியஸ் மைண்ட் வாய்ஸ் போத் வில் பி டாக்கிங் டுகெதர். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் வாய்ஸ்க்கு என்ன செய்யணும்னா ஏதாச்சும் ஒன்று கேட்டுருச்சு அப்படின்னா அது கொடுத்துடணும், குழந்த மாதிரி. ஸோ எப்போ போகலாம் அப்படின்னு ஆழ் மனசு தான் கேட்கும். ஏன்னா ஆழ் மனசு தான் எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்டட். கான்ஷியஸ் மனசு எப்போவுமே என்னென்னா லாஜிக்கல் ரீசனிங் ஃபார்முலாஸ் அதோட கனெக்டட். ஸோ ஆழ் மனசு இப்போ எப்போ போகலாம் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த வெளி மனசு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அதோட கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுன்னு சொன்னால் இவ்வளோ வேலை இருக்குது, இப்போ முடியாது, இங்கே லீவ் எடுக்க முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் வரைச்சி இந்த ஆழ் மனசு சொல்லும், உன்னை நம்பவே முடியாது, நீ என்ன ஏமாற்றிட்டே இருப்ப, இதை செய்யவே மாட்ட, உன்னை ட்ரஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் அவுட் அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் வெளி மனசு என்ன செய்வோன்னா அதுக்கு கோவம் வரும். நான் என்ன வேணும், நான் பண்ண மாட்டேங்கிறேன், இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது, நமக்கெல்லாம் முடியவே முடியாது, நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடியவே முடியாது, என்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை திட்டிக்கும். ஸோ இந்த ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகி இப்போது ஆழ் மனசும் வெளி மனசும் சண்டை போடுது. எப்படி? ஆழ் மனசை கேட்டதை வெளி மனசால் செஞ்சு கொடுக்க முடியலன்னு ஆழ் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளி மனசு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பிரிவு வந்துருச்சு. ரெண்டும் ஒன்று பார்க்காம பேசாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஸோ நடுவில் பிளவு வந்துருச்சு. இந்த பிளவு தான் புதுசாக நோய் வரதுக்கான காரணம். இப்போ இந்த பிளவு வரும்போது அந்த சமயத்தில் நம்ம ஃபீல் பண்ணுற பேட் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷன் என்ன செய்யணும், பாடியில் போய் ஒரு லொக்கேஷனில் போய் உட்காந்துரும். அதாவது அந்த பிளவு வரும்போது தான் உள்ளுக்குள்ளே அந்த ஃப்ரீக்வன்சியை ஃபீல் பண்ண முடியும் நம்ம. ஏன்னா ஒரே கயிறாக இருக்கும்போது, ஒரே விஷயமா இருக்கும்போது, ஒரே உடலும் மனசும் ஒன்றா இருக்கும்போது, நடுவில் பிளவு இல்லாத போது அங்கே ஃப்ரீக்வன்சியை ஃபீல் பண்ண முடியாது. ரெண்டும் பிரியும் போது நடுவில் கேப் வருதுல்ல, அந்த கேப்பில் அந்த ஃப்ரீக்வன்சியை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம பாடிக்குள்ளே அந்த நெகட்டிவ் ஃபீலிங்கை ஏதோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுவோம். எப்படி? வருத்தமாக சோகமாக இருந்ததுன்னா நெஞ்சில் ஃபீல் பண்ணுவோம், இல்லை ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா அடிவயத்தில் ஃபீல் பண்ணுவோம், இல்லை ரொம்ப கோவமாக இருந்தது, இல்லாட்டி ஜெலஸாக இருந்தது அது மாதிரி இருந்துச்சுன்னா நடுவயத்தில் ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா நெற்றியில் ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, நம்மளால் சொல்ல முடியல, தொண்டை அடைக்குது, வாயை கட்டுது, இல்லாட்டி நாக்கு பொருள மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம தொண்டைகளை அதை ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் த பாடி நம்ம டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை ஸ்டக் ஆகும்போது நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த எமோஷன்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டிசீஸாக மாறும்.
ஏன்னா இதெல்லாம் அந்த இடைச்சொற்களை கேப்பில் வந்துருச்சு. எப்போ மனசும் உடம்பும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கும்போது உள்ளே வந்துருச்சு. இப்போது இது வெளில தள்ளணும்னா என்ன செய்யணும்னா அங்கே மனசும் உடம்பும் இணையணும். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் மனசும் உடம்பும் இணைஞ்சு பீஸ் மேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த டிசீஸ் போயிடும். சப்போஸ் இப்போ நம்ம அந்த போன இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், அது போனோன்னு ஆழ் மனசு நினைக்கிறது போக முடியாது இப்போதைக்கு, நீ என்ன கேட்காத, நமக்குலாம் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளி மனசு சொல்லுது. அங்கே ஒரு சண்டையில் இருக்குது. இப்போது ஆழ் மனசு என்ன செய்யணும்? ஒன்று, சரி ஓகே நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல, அதுவும் எங்கேயும் போக போகிறதில்ல, ஒரு நாள் போகலாம், ஸோ இப்போ உடனே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ் மனசு பீஸ் மேக் பண்ணாலும் சரி, வெளி மனசு ஓகே இதான் கேட்டுகிட்டே இருக்குல்ல, ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லீவை போட்டு அந்த இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுது அப்படின்னு சொன்னால் அங்கே பீஸ் மேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆழ் மனசும் வெளி மனசும் பீஸ் மேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றாயிடுச்சுன்னா அந்த டிசீஸ் அங்கே வந்து வெளியில் போயிடும். ஸோ இதை தான் நம்ம என்ன செய்கிறோம்னா ஹீலிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல இருக்கிற வியாதி வெளியில் போகணுன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது, அந்த கான்ஃப்ளிக்டில் நம்ம பீஸ் மேக் பண்ணணும். பீஸ் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து நம்ம வெளில வந்துடுவோம். கான்ஃப்ளிக்ட்லேருந்து வெளில வந்த உடனே நம்ம டிசீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த டிசீஸஸ் தான் நம்ம சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது வெளியிலேருந்து உடலுக்கு ஏற்படுற நோய் இல்லை, இது மனசில் இருக்கிற எமோஷன்ஸ்னால உடலில் ஏற்படுற நோய். ஸோ இந்த நோயை தீர்க்கிறதுக்கு கிராஃபோதெரப்பி எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ அந்த கிராஃபோதெரப்பி எக்ஸசைசஸ் என்ன அப்படின்றத ரிசோர்ஸ் செக்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.